நேராஜி ஏதோ திருவிழா மாதிரி தெரியுதுன்னு கேறீங்களா? திருவிழாவே தாங்க. இங்க நகர்ல எங்களுக்குன்னு ஒரு பெரிய விநாயகர் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ 10-12 வருஷம் போராடி அந்த கோயிலையும் கட்டி முடிச்சாச்சு. இவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த ஆதி விநாயகர். இப்ப புதுசா அப்கிரேட் ஆகி வந்திருக்க சர்வசக்தி விநாயகரை நீங்க பார்க்க வேணாமா? வாங்க கோயிலுக்குள்ள போலாம். பாருங்க எப்படி இருக்காரு, சும்மா தகன்னு மின்றாருல. நம்ம ஊர்ல எந்த கோயில் வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா விநாயகர் கோயில் இல்லாத ஒரு தெரு கூட இருக்காது. கரெக்ட் தானே? இவர்கிட்ட வேண்டாம நம்ம எந்த வேலையும் தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. ஆத்தங்கர ஓரத்துல அரச மர நிழலுல வீட்டோட வாசல்னு இப்படி எல்லா இடத்துலயும் இருப்பாரு. ஆனா இருந்தாலும் நாங்க அவருக்கு ஆசாசியா கட்டியிருக்க கோயில்ல இன்னைக்கு அவரை குடி வைக்க போறோம். சோ இன்னைக்குதான் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம். அப்பா பிள்ளையாரப்பா, ஒவ்வொரு வருஷமும் கடைசி மாசம் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து போகுது. இந்த வருஷமும் அப்படிதான், மழை வெள்ளம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். சோ இருக்கிற இன்னொரு 25 நாள்ல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் எங்களை காப்பாற்றணும். அப்புறம் நீங்களும் வேண்டிக்கோங்கப்பா. வட்டா, பபாய், ஐ லவ் யூ ஆல்.